ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சாக்லேட் கேக் பார்க்கலாம். அது வந்து 1/2 kgக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட், நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதில் இருக்க மாதிரி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிட்றேன். நிறைய பிகினர்ஸ் தான் நம்ம சேனல் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் வந்து நான் எல்லா வீடியோவும் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 கப் வந்து கேக் ஃப்ளார்னா மைதான்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிக்குவீங்க. கேக் ஃப்ளார் எடுத்திருக்கேன். கேக் ஃப்ளார் எப்படி செய்யணும் நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் வெளியே எடுத்துடுறேன். அந்த பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கொக்கோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் வெளியில் எடுத்துருங்க. ஒரு சிலர் வந்து ரெசிபி வந்து அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது வந்து அவங்க ஸ்ட்ராங்கான கொக்கோ ஃப்ளவராக இருக்கும், அதனால். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் வெளியே எடுத்துகிட்டேன் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துட்டேன். கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்து சீவ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து நீங்கள் ஃப்ளாரெல்லாம் வந்து சீவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி ஒரு 3 டைம்ஸ் சீவ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் நான் சொல்லிடுறேன். ஒன்று, இதில் இருக்க டஸ்ட்டு, ஏதாவது கிரானுவல்ஸ் மாதிரி இருக்கிறது, கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். 2வது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். 3வது நம்ம கேக்கோட ஃப்ளஃபினஸ் கிடைக்கும். சீவ் பண்ணும்போது அந்த ஃப்ளார் வந்து நல்லா தூக்கி தூக்கி கொடுக்குது இல்லைங்களா, அது மாதிரி கேக்கும் நல்லா ஃப்ளஃபியாக வரும். அந்த 3 ரீசனுக்காக நம்ம இப்போ வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் குட்டி குட்டியாக இருக்க அந்த கிரானுவல்ஸ் மாதிரி இருக்கிறதையும் நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி இது தனியாக வச்சிடலாம். அடுத்து நாம் இதுக்கு முட்டை வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை எப்படி பீட் பண்ணணுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் வீடியோவிலே பார்த்துப்பீங்க. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இந்த அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்குங்க. ஒரு சிலர் வந்து சாக்லேட் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. சாக்லேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எசன்ஸே சேர்க்காமல் கூட செய்யலாம், ஏன்னா கொக்கோவோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட வந்து 1/2 கப் வந்து பவுடர் பண்ண சுகர், அதாவது சர்க்கரை பொடி பண்ணதுன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். பவுடர் சுகர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு இது மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடிச்சிட வேண்டாம். அடுத்து இது கூட வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக விஸ்க்கு வச்சு நல்லா வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடித்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி வந்து அப்படியே சும்மா என்னமோ சோம்பேறித்தனமாக வேலை செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கலைனாலும் பரவாயில்லை, நான் இதில் வந்து பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பேட்டர் வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் சேர்த்துக்குங்க. இல்லை லைட்டாக லூஸாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பால் சேர்க்காம கூட நம்ம செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ஒன்றும் டிஃபர் ஆகாது. நீங்கள் மேக்ஸிமம் வந்து பேக்கரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பாலே சேர்க்க மாட்டாங்க. அடுத்து இதை வந்து ஒரு 6 இன்ச் பேனில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 25 மினிட்ஸில் எனக்கு பேக் ஆகிடுச்சு. உங்களோட டெம்பரேச்சர், உங்களோட அவன் பொறுத்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் பேக் பண்ணாலும் அதே அளவு தான் எடுக்கும். இப்போ நம்மளோட கேக் வந்து ரெடியாகி வந்துச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இதை வந்து நல்லா கூலானதையும் நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேக் வந்து எல்லா சாக்லேட்டு கேக்குக்கும் நீங்கள் பேஸாக வச்சுக்கலாம். நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு கூட இதை பேஸாக வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு கொஞ்சம் டார்க்னஸ் கிடைக்கும். இது வந்து சைடில் வந்து என்ன இப்படி கோடு போட்ட மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா, அந்த பேப்பர் வந்து எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, அதனால் வந்து அப்படி இருக்குது அந்த பேப்பரோட அச்சு. மற்றபடி கேக் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. நான் இதை வந்து இன்றைக்கி என்னோடய ஹோம் யூஸ், அதாவது கிட்ஸுகளுக்காக தான் செஞ்சுருக்கேன். அதனால் 2 லேயராக மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குது டெக்ஸ்சர் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே வந்து
போரஸாவே இல்லை, நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு சில கேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸாக இருக்கும், இதில் அப்படி இல்லவே இல்லை, நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும்.